Hello everyone, welcome to Learn with Rohini channel. In the video chapter 7 integrals miscellaneous exercise question number 16 வந்து பார்க்குறோம். So integral e power 3 log x into x to the power 4 plus 1 the whole power minus 1 dx னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பார்ட் மட்டும் வந்து நம்ம மாற்றி எழுத போகிறோம். என்ன எழுதுறோம்னா e power 3 log x by x to the power 4 plus 1 dx அப்படின்னு வந்து வரும். அண்ட் இங்கே வந்து என்ன இருக்குது, n log m ஃபார்மில் வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன எழுதலாம், log m பவர் nன்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி எழுதலாம், அதை e பவர் log x cube அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும் பை எக்ஸ் டு த பவர் 4 ப்ளஸ் 1 dxன்னு வந்து கிடைக்கும். ஈயோ லாகோ ரிமூவ் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு இன்டகிரல் எக்ஸ் கியூப் பை எக்ஸ் டு த பவர் 4 ப்ளஸ் 1 dx அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போது நம்மளுக்கு வந்து இந்த பார்ட் வந்து நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கா. ஸோ இப்போ இதை வச்சு தான் வந்து நம்ம இன்டகிரேஷன் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் அப்படியே சால்வ் பண்ணலாம். அதாவது மல்டிப்ளை by 4 both numerator and denominator பண்ணிட்டு நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா substitution மெத்தடும் எடுத்து பண்ணலாம். ஸோ put x to the power 4 plus 1 equal to t. ஸோ இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். 4x cube equal to dt by dxன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ x cube into dx is equal to dt by 4ன்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் கியூப் டிஎக்ஸ்க்கு பதிலாக டிடி பை 4 போடுறேன். எக்ஸ் டு த பவர் 4 ப்ளஸ் 1க்கு பதிலாக டி போடுறேன். ஸோ அப்போ 1 பை 4 வெளியில் வந்துடும். இன்டெக்ரல் டிடி பை டீன்னு வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ 1 பை 4 லாக் மாடுலஸ் ஆஃப் டி ப்ளஸ் சி அப்படின்னு வந்து வரும். ஸோ 1 பை 4 இந்த லாக் டீயோட பிளேஸில் எக்ஸ் டு த பவர் 4 ப்ளஸ் 1 ப்ளஸ் சின்னு வரும். இங்கே வந்து பவர் வந்து 4 இருக்குது, ஈவன் நம்பர். ஸோ நெகட்டிவ் சைன் வந்தாலும் பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ 1 பை 4 லாக் எக்ஸ் டு த பவர் 4 ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். மாடுலஸ் எடுத்துட்டேன். ஸோ இதான் வந்து ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 17th கொஸ்டின் வந்து பார்ப்போம். So 17th question, integral f dash of ax plus b into f of ax plus b the whole power n dx அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம எதை வந்து டீன்னு எடுத்துப்போம் அப்படின்னா f of ax plus b வந்து நம்ம டீன்னு எடுத்துப்போம். டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். dt by dx. இங்கே வந்து என்னவாகும், f of x டிஃபரன்ஷியேட் பண்ணால் f dash of x கிடைக்கும். அப்போது எக்ஸுக்கு பதிலாக ax plus b வந்து இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், திருப்பியும் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ax plus b. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ax plus b டிஃபரன்ஷியேட் பண்ணால் a வரும். ஸோ a into f dash of ax plus b அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது நம்ம அப்படியே நம்ம அப்படியே இன்டெக்ரல்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே வந்து என்ன இருக்குது, டிடி பை டிஎக்ஸ் இருக்கா. ஸோ அப்போ வந்து இதை அப்படியே மாற்றி எழுதிக்கலாம். ஸோ ஏவை வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வர, டிஎக்ஸ் அங்கே போகுது. ஸோ டிடி ஈக்குவல் டு dt by a equal to f dash of ax plus b into dx அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா f dash of ax plus b dx இருக்கா. ஸோ இதுக்கு பதிலாக dt by a எழுதலாம். இதை வந்து நான் டீன்னு எடுத்திருக்கேன். ஸோ அப்படியே வந்து நம்ம இன்டெக்ரலுக்குள்ளே எல்லாத்தையுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் மாற்றிடலாம். ஸோ நம்ம இன்டெக்ரலுக்குள்ளே t to the power n வரும் by a into dt அப்படின்னு வந்து வரும். 1 by a வெளியில் எடுத்துடுறேன். அப்போ t to the power n dt அப்படின்னு வந்து கிடைக்கும். 1 by a இன்டெகிரேட் பண்ணனா t to the power n plus 1 by n plus 1 plus c அப்படின்னு வந்து வரும். இங்கே t வந்து என்னது, f of ax plus b. ஸோ 1 by a இங்கே வந்து f of ax plus b வரும். the whole power n plus 1 வந்து நம்மளுக்கு வரும். divided by n plus 1 plus c அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ இந்த 1 by a அப்படியே வந்து எங்கே வந்துடும், டினாமினேட்டர் வந்துருமா. ஸோ அப்போது f of ax plus b the whole power n plus 1 by a into n plus 1 plus c இதான் வந்து ஆன்சர். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 18th கொஸ்டின் வந்து பார்ப்போம்.
ஸோ 18th question integral 1 by square root of sin cube x into sin x plus a dxன்னு வந்து வரும். இந்த பார்ட் மட்டும் எடுத்துக்கிறோம் தனியாக, அதாவது ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்கிறத தனியாக சால்வ் பண்ணி எடுத்துட்டு அப்புறமா வந்து நம்ம இன்டெக்ரலுக்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம், இங்கே sin cube x into sin x plus a அப்படின்னு வந்து இருக்கா. இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா sin x plus y ஃபார்மில் இருக்குது. என்ன எழுதணும், sin x into cos y plus cos x into sin y அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இங்கே x இருக்கிற இடத்துல x தான் இருக்குது, y இருக்கிற இடத்துல a இருக்குது. ஸோ மாற்றி எழுதிக்கலாம். sin cube வெளியில் இருக்குது இன்ட்டு இங்கே வந்து sin x into cos a plus cos x into sin a அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது ஸோ இது வந்து நீங்கள் ஏ ஆல்ஃபான்னு எடுத்துக்கோங்கம்மா. இது வந்து திஸ் இஸ் ஆல்ஃபா, நான் ஏன்னு வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் திஸ் இஸ் ஆல்ஃபா. ஸோ நீங்கள் வந்து அதை ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம், அண்ட் இல்லாட்டினா வந்து அது ஏனே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் தட் டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ். ஏன்னா அது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படின்றதுனால நம்ம சம்மில் யூஸ் பண்ணுறோம். பட் அந்த வேரியபிள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதையே த்ரூ அவுட் வந்து நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே சைன் கியூப் இருக்குது. இப்போது ஸ்கொயர் ரூட்குள்ளே கியூப் இருக்கும் போது நம்மளால் அதை சால்வ் பண்ண முடியாது, வெளியில் எடுக்க முடியாது. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் 4ல் வந்ததுன்னா ஸ்கொயராக வெளியில் எடுத்துடலாம். ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சைன் எக்ஸை வெளியில் எடுக்கிறேன், இங்கே சைன் எக்ஸை வெளியில் எடுக்கிறேன், இங்கே சைன் எக்ஸ் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணணும், டிவைட் பை சைன் எக்ஸ் வந்து நம்ம பண்ணுவோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு டேர்மை காமனாக வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டேர்ம் அங்கே இல்லை அப்படின்னா அதை டிவைட் பண்ணி எழுதிடணும். நான் வந்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் இந்த மாதிரி மாடல் வந்து பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸில் நான் நிறைய அந்த மெத்தடை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ இங்கே சைன் கியூப் எக்ஸ் வந்துடும் இன்ட்டு சைன் எக்ஸ் வெளியில் வந்து எடுக்கிறேன். அப்போ வந்து எனக்கு காஸ், இது வந்து ஆல்ஃபா ப்ளஸ் இங்கே வந்து என்ன வரும், காஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் ஆல்ஃபா பை சைன் எக்ஸ்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஏன் நான் வந்து இங்கே டிவிஷனில் சைன் எக்ஸ் போட்டிருக்கேன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கே சைன் எக்ஸ் நான் காமனாக வெளியில் எடுக்கிறேன், சைன் எக்ஸ் இந்த இடத்துல இருக்குது, வெளில எடுத்துட்டேன், இங்கே இல்லை. அப்போ அதனால் நான் என்ன பண்ணணும், அதை டிவைட் பை சைன் எக்ஸ் வந்து பண்ணணும். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு புரியல அப்படின்னா என்ன பண்ணுங்க, மல்டிப்ளை போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை சைன் எக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் வந்து சைன் எக்ஸை அடுத்த ஸ்டெப்பில் வெளியில் காமனாக எடுங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து நம்மளுக்கு இதே மாதிரி தான் வரும். ஸோ இது வந்து இப்படி புரிஞ்சுதுன்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஆனால் இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பண்ணும் போது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வந்துடும், சைன் டு த பவர் 4x அண்ட் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் இது வந்து காஸ் எக்ஸ் சைன் எக்ஸ்னு இருக்கா. ஸோ காட்டுன்னு மாற்றிக்கிறேன், காட் எக்ஸ் இன்ட்டு சைன் ஆல்ஃபா அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இதுதான் இந்த பார்ட்டை நான் மாற்றி இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னா. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இன்டெக்ரல் 1 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன வந்துடும், சைன் டு த பவர் 4xன்னு வந்துடும் இன்ட்டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காட்டெக்ஸ் இன்ட்டு சைன் ஆல்ஃபா அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும் டிஎக்ஸ். இந்த சைன் டு த பவர் 4xை நான் வெளியில் எடுக்கிறேன். வெளியில் எடுத்தேன் அப்படின்னா ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுக்கும் போது என்னவாயிடும், இப்போ நான் வந்து 2 ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயர் ரூட் 2 ஸ்கொயர் இருக்குது. அப்போ வந்து எனக்கு என்னவாகும், ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகி 2 மட்டும் வெளில வரும். அதே மாதிரி தான் இப்போ சைன் ஸ்கொயர் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதி ஸ்கொயர் ரூட் போடுறேன். அப்போது எனக்கு ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் ஆகி என்ன வெளியில் வரும், சைன் ஸ்கொயர் எக்ஸ் வந்து வெளில வந்துடும். ஸோ 1 by சைன் ஸ்கொயர் எக்ஸ் வந்துடும் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காட்டெக்ஸ் இன்ட்டு சைன் ஆல்ஃபா டிஎக்ஸ். இது வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போது நம்ம வந்து இங்கே எதை வந்து நம்ம டீன்னு எடுக்கணும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். நான் இந்த ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்குல்ல, அதை வந்து நான் டீன்னு வந்து எடுக்கிறேன். ஸோ லெட் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காட் எக்ஸ் இன்ட்டு சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு டி அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்.
ஸோ இது வந்து திஸ் இஸ் கான்ஸ்டன்ட் எக்ஸ் வித் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான். ஸோ அப்போ இங்கே வந்து என்ன வந்துடும், டிடி பை டிஎக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். அண்ட் இங்கே வந்து இது ஆல்ஃபான்றது கான்ஸ்டன்ட், ஸோ 0 ஆகிடும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது. அண்ட் சைன் ஆல்ஃபாவும் கான்ஸ்டன்ட் தான். இது ஆல்ஃபான்றதே கான்ஸ்டன்ட், வெளியில் எடுத்துடுறோம். அதாவது இப்போ 2 சைன் எக்ஸ் இருந்தால் என்ன பண்ணுவோமோ அதே தான், 2வை வெளியில் எடுத்துட்டு அப்புறமா வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் வந்து இங்கேயும். சைன் ஆல்ஃபான்றது ஒரு கான்ஸ்டன்ட், அதை வச்சுட்டு காட் எக்ஸை மட்டும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் கோசீக் ஸ்கொயர் எக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இன்ட்டு என்ன இருக்கும், சைன் ஆல்ஃபா வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ இப்போ டிஎக்ஸ் டேர்ம்ஸ் தான் நம்ம அந்த டிஎக்ஸ் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம், டிடி மட்டும் நம்மளுக்கு ரைட் சைடில் இருக்கட்டும். மைனஸ் கொசீக் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி அப்படின்னு வந்து கிடைக்கும். இது வந்து மைனஸ் 1 பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு சைன் ஆல்ஃபா டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 1 பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கா, ஸோ அந்த மைனஸ் சைன் ஆல்ஃபாவை வந்து அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ மைனஸ் கூட அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அப்போது dx by sin square x is equal to minus dt by sin alpha அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இன்டெக்ரலுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணலாம். இன்டெக்ரல் என்ன இருக்கோ அதை ஃபஸ்ட் நான் எழுதிக்கிறேன். ஸோ 1 பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது, ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காட் எக்ஸ் இன்டூ சைன் ஆல்ஃபா டிஎக்ஸ்னு வந்து இருக்குது. ஸோ இப்போது இங்கே வந்து என்ன இருக்குது, டிஎக்ஸ் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ்க்கு பதிலாக நான் என்ன போடலாம், மைனஸ் டிடி பை சைன் ஆல்ஃபா, மைனஸ் டிடி பை சைன் ஆல்ஃபான்னு போடலாம். பை ஸ்கொயர் ரூட்டில் வந்து என்னென்னு எடுத்திருக்கோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி, மைனஸ் சைன் ஆல்ஃபாவை வெளியில் எடுத்துடுறேன், மைனஸ் 1 பை சைன் ஆல்ஃபா இன்டகிரல் டிடி பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதை இன்டர்ன் மைனஸ் 1 பை சைன் ஆல்ஃபான்னு எழுதலாம். இன்டகிரலுக்கு உள்ள வந்து டி டு த பவர் மைனஸ் 1 பை 2 இன்டூ டிடி அப்படின்னு வந்து வரும். இப்போது இதை வந்து இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இன்டகிரேட் பண்ணோம்னா மைனஸ் 1 பை சைன் ஆல்ஃபா இன்டகிரேஷன் பண்ணால் டி டு த பவர் மைனஸ் 1 பை 2 ப்ளஸ் 1 பை மைனஸ் 1 பை 2 ப்ளஸ் 1 ப்ளஸ் சி அப்படின்னு வந்து கிடைக்கும். மைனஸ் 1 பை சைன் ஆல்ஃபா இங்கே வந்து டி டு த பவர் 1 பை 2 1 பை 2 ப்ளஸ் சி அப்படின்னு வந்து வரும். மைனஸ் 1 பை சைன் ஆல்ஃபா இங்கே வந்து டீயோட பிளேஸில் நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அதாவது இது வந்து ஸ்கொயர் ரூட்டில் வந்துடும். டி என்னன்னு நம்ம எடுத்திருக்கோம், காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காட் எக்ஸ் இன்டூ சைன் ஆல்ஃபா த ஹோல் பவர் 1 பை 2 பை 1 பை 2 ப்ளஸ் சி. ஸோ இந்த 2 வந்து மேலே வரும்போது நம்மளுக்கு இங்கே மைனஸ் 2 பை சைன் ஆல்ஃபா அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்துடும். அண்ட் இங்கே வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காட் எக்ஸ் இன்டூ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சி அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ வந்து இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இங்கே என்ன இருக்குது, இது வந்து காட் எக்ஸ்ன்னு வந்து இருக்கா. ஸோ இந்த காட் எக்ஸை நான் திருப்பியுமே நம்ம மாற்றி காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ்ன்னு எழுதுகிறேன். இதோடவே நம்ம ஸ்டாப் பண்ணலாம், ஆனால் புக் ஆன்சர் வந்து வேறு இருக்குது. ஸோ அதை கொண்டு வர்றதுக்காக நான் இங்கே என்ன பண்ணுறேன், மைனஸ் 2 சைன் ஆல்ஃபா இன்டூ இங்கே வந்து ஸ்கொயர் ரூட்குள்ளே என்ன இருக்குது, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ் இன்டூ சைன் ஆல்ஃபா வரும் ப்ளஸ் சி அப்படின்னு வந்து வரும். இப்போது இந்த சைன் எக்ஸ் வந்து டினாமினேட்டரில் இருக்க எல்சிஎம் வந்து எடுங்க எல்லாத்துக்குமே, இந்த பக்கமும் இந்த பக்கமும். இங்கே இது வந்து மல்டிப்ளிகேஷன், ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ மைனஸ் 2 பை சைன் ஆல்ஃபா இங்கே வந்து நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா சைன் எக்ஸ் வந்து வரும். அண்ட் இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே வந்து என்ன, இதெல்லாம் ஸ்கொயர் ரூட்குள்ளே வருதுமா. ஸோ காஸ் ஆல்ஃபா இன்டூ சைன் எக்ஸ் வரும் ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்டூ சைன் ஆல்ஃபா அப்படின்னு வந்து வரும் ப்ளஸ் சி.
ஸோ இப்போ இந்த வந்து பார்த்தீங்களா, இது வந்து என்ன ஃபார்முலாவில் இருக்குது, சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ அப்போ வந்து இதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன எழுதலாம், -2 பை சைன் ஆல்ஃபா அண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப், இங்கே வந்து நம்ம என்ன எழுதலாம், சைன் எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பை சைன் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம், ப்ளஸ் சி. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். உங்களுக்கு சில பேருக்கு முடியல, எனக்கு இதுக்கப்புறமா சால்வ் பண்ண தெரியல அப்படின்னாலும் இதோட ஸ்டாப் பண்ணாலும் கரெக்டு தான். ஆனால் புக் ஆன்சர் அவங்க இதை டிரைவ் பண்ணியிருக்கிறதுனால நான் இது வரைக்கும் டிரைவ் பண்ணியிருக்கேன். ஒன்றும் பண்ணலை, காட் எக்ஸை காஸ் பை சைனுன்னு மாற்றிருக்கேன், எல்சிஎம் எடுத்திருக்கேன். எல்சிஎம் எடுத்துட்ட பிறகு பார்த்தோம்னா இது சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஃபார்முலாவில் வருது, சைன் ஏ ப்ளஸ் பி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஃபார்முலாவில் வருது, சைன் எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் காஸ் எக்ஸ் சைன் ஒய் வந்து நம்மளுக்கு வருது. ஸோ அதை வந்து நம்ம ஷார்ட் பண்ணி இந்த மாதிரி எழுதியிருக்கேன், ப்ளஸ் சி போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான் வந்து ஆன்சர். 19th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். 19th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பை 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து இது வந்து 1 மைனஸ் காஸ் 2x எடுத்துக்கலாம், 1 ப்ளஸ் காஸ் 2xன்னு வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அந்த ஃபார்மேட்டில் வர மாதிரி இருக்கா. ஸோ அப்போ ரூட் எக்ஸை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், லெட் ரூட் எக்ஸ் பி காஸ் 2 தீட்டா அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபார்முலா ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம், காஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ அப்போ 2 சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா அப்படின்னு வரும். அதே மாதிரி காஸ் 2 தீட்டாக்கு இன்னொரு ஃபார்முலா 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. ஸோ காஸ் 2 தீட்டா ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே ரூட் எக்ஸ் வந்து காஸ் 2 தீட்டானா அப்போ எக்ஸ் என்னவா இருக்கும், காஸ் ஸ்கொயர் 2 தீட்டா அப்படின்னு வந்து வரும். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வந்து பண்ணுறோம். ஸோ அப்போ 1 ஈக்குவல் டு இதை வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா 2 காஸ் 2 தீட்டான்னு வரும், dy dx ஆஃப் காஸ் 2 தீட்டா. அதாவது ஃபஸ்ட்டு வெறுமையாக காஸ் 2 தீட்டா ஹோல் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 காஸ் 2 தீட்டான்னு வந்துடும். அண்ட் இங்கே வந்து என்ன இருக்குது, எக்ஸ் இருக்கிற இடத்துல காஸ் 2 தீட்டா இருக்கா. ஸோ அதை வந்து திருப்பியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இட் வில் பி 2 காஸ் 2 தீட்டா இன்ட்டு மைனஸ் சைன் 2 தீட்டா வரும். அண்ட் இங்கே வந்து எக்ஸ் இங்கே தீட்டா இருக்கிற இடத்துல 2 தீட்டான்னு இருக்குது. ஸோ திருப்பியும் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், இட் வில் பி 2 தீட்டா. ஸோ அப்போ 2 வந்து வெளியில் வந்துடும். ஸோ நம்மளுக்கு மைனஸ் 2 காஸ் 2 தீட்டா சைன் 2 தீட்டா இன்ட்டு 2 வெளியில் வந்துடும் டி தீட்டா பை டிஎக்ஸ் அப்படின்னு வந்து இருக்கும். இங்கே வந்து 1 இருக்குது. ஸோ டிஎக்ஸ் இந்த பக்கம் வந்துடும். ஸோ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் -4 சைன் 2 தீட்டா காஸ் 2 தீட்டா இன்ட்டு டி தீட்டா அப்படின்னு வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ இப்போது இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஐ ஈக்குவல் டு இன்டக்ரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பை 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், இன்டக்ரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா பை 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டா டிஎக்ஸ்க்கு பதிலாக இது வந்து டிஎக்ஸ் வந்துடும். ஸோ டிஎக்ஸுக்கு பதிலாக நான் வந்து இந்த ஃபுல் பார்ட்டி எழுதுகிறோம், -4 சைன் 2 தீட்டா இன்ட்டு காஸ் 2 தீட்டா இன்ட்டு டி தீட்டா அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ 1 மைனஸ் காஸ் 2 தீட்டாக்கு பதிலாக நான் வந்து இங்கே என்ன எழுதலாம், 2 சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா. ஸோ இன்டக்ரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வந்து வரும். அண்ட் பை 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வரும். அண்ட் இங்கே -4 இன்ட்டு சைன் 2 தீட்டா இன்ட்டு காஸ் 2 தீட்டா இன்ட்டு டி தீட்டா அப்படின்னு வந்து வரும்.
ஸோ இந்த -4 வெளியில் எடுத்துடுறேன். 2 கேன்சல் ஆகிடும். ஸோ ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ இன்டகிரல் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா அப்படின்னு வரும். -4 வெளியில் எழுதிடுறேன். இன்ட்டு சைன் 2 தீட்டாவை நான் 2 சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா அப்படின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறேன். அண்ட் காஸ் 2 தீட்டா அப்படியே வந்து இருக்கட்டும். டி தீட்டா வந்துடும். காஸ் தீட்டா வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ -4 இங்கே வந்து இங்கே -4 இன்ட்டு 2வும் வந்துடும். ஸோ வந்து இங்கே 8ன்னு மாற்றிக்கிறேன். ஸோ சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா வந்துடும். இன்ட்டு காஸ் 2 தீட்டா டி தீட்டா அப்படின்னு வந்து வரும். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன இருக்குது, -8 இங்கே இன்டகிரல் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக நம்மளுக்கு 2 சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா அப்படின்னு வரும். அப்போது சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா பை 2 அப்படின்னு வந்து வரும். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக இதை எழுதலாமா? ஸோ அப்போ 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா பை 2 இன்ட்டு cos 2 theta into d theta அப்படின்னு வந்து வரும். 2 1 டைம், இது 2 4 டைம்ஸ் வந்து நம்மளுக்கு கட் ஆகிடும். இது வந்து மல்டிப்ளிகேஷனில் வந்து இருக்குது. ஸோ cos 2 thetaவை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ -4 இருக்கும். இன்டகிரல் cos 2 theta மைனஸ் காஸ் ஸ்கொயர் 2 theta இன்ட்டு டி theta அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதை வந்து தனித்தனியாக நான் வந்து இன்டகிரேட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ -4 இதை வந்து நான் இன்டகிரல் காஸ் 2 தீட்டா வந்துடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 இன்டகிரல் காஸ் ஸ்கொயர் 2 தீட்டா டி தீட்டா அப்படின்னு வந்து வரும். இங்கேயும் டி தீட்டா. ஸோ -4 வந்துருச்சா. காஸ் 2 தீட்டாவை நான் இன்டகிரேட் பண்ணனா சைன் 2 தீட்டா வரும். தீட்டா இருக்கிற இடத்துல 2 தீட்டா இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 டினாமினேட்டரில் போட்டுடணும். ப்ளஸ் 4 அதே மாதிரி தான் காஸ் ஸ்கொயர் 2 தீட்டா அதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டை மட்டும் மாற்றி இங்கே வந்து இன்டகிரல்லே போட்டுக்கிறேன். ஸோ 1 ப்ளஸ் காஸ் 4 தீட்டா பை 2 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும் டி தீட்டா. அதாவது காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து என்னது, காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் 2 தீட்டா ப்ளஸ் 1 பை 2 வந்துடும். அப்போது காஸ் ஸ்கொயர் 2 தீட்டா அப்படின்னா என்ன வரும், காஸ் 4 தீட்டா ப்ளஸ் 1 பை 2. ஸோ 1 ப்ளஸ் காஸ் 4 தீட்டானாலும் காஸ் 4 தீட்டா ப்ளஸ் 1நாலும் ஒன்று தான். ஸோ அந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து இன்டகிரேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். 2 அண்ட் இது வந்து 2 டைம்ஸு. ஸோ அதே மாதிரி இதுவுமே 2 டைம்ஸ். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு -2 sin 2 தீட்டா வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து இந்த 2 அப்படியே இருக்கா. இப்போ வந்து இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ டி தீட்டாவை வந்து இன்டகிரேட் பண்ணும் போது எனக்கு வந்து என்ன கிடைக்கும், தீட்டான்னு வந்து வந்துடும். ப்ளஸ் இந்த 2வை திருப்பியும் எழுதிக்கிறேன். அண்ட் காஸ் 4 தீட்டாவை வந்து நான் இன்டகிரேட் பண்ணனா சைன் 4 தீட்டா வந்து வரும். அண்ட் 4 தீட்டா இருக்கிற இடத்துல 4 தீட்டா இருக்குது. டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4 டினாமினேட்டரில் போட்டுடணும். ப்ளஸ் சி. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த 2வும் இது வந்து 2 டைம்ஸ் வந்து சால்வ் ஆகும். ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஐ வேல்யூ. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே வந்து என்ன போட்டிருக்கோம், ஸோ ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் 2 தீட்டா அப்படின்னு வந்து போட்டிருக்கோம். ரூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் 2 தீட்டா. ஸோ இப்போது அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் 2 தீட்டா அப்படின்னு வந்து எழுதியிருக்கோம். ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ இங்கே வந்து எக்ஸ்ன்னு வந்து தெரியுமா. ஸோ சைன் ஸ்கொயர் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறோம். சைன் ஸ்கொயர் 2 தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 2 தீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ அப்போது சைன் ஸ்கொயர் 2 தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் 2 தீட்டா அப்படின்னு வந்து வரும். ஸோ சைன் 2 தீட்டா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் 2 தீட்டா அப்படின்னு வந்து வரும். நான் ஏன் இதை பண்ணியிருக்கேன், ஏன் திடீர்னு இந்த ஐடென்டிட்டி எடுத்தேன் அப்படின்னா, எனக்கு இங்கே சைன் 2 தீட்டான்னு வந்து இருக்குது. எனக்கு எக்ஸு வந்து காஸ் ஸ்கொயர் 2 தீட்டான்னு தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸு காஸ் 2 தீட்டான்னு தெரியும். ஆனால் சைன் 2 தீட்டா வேல்யூ தெரியாது. இங்கே சைன் 4 தீட்டா வேல்யூவும் எனக்கு தெரியாது. ஸோ நான் வந்து சைன் 2 தீட்டாவும் சைன் 4 தீட்டா வேல்யூவும் கண்டுபிடிக்கணும்.
அதுக்காக நான் மாற்றிருக்கேன். இப்போது அதாவது சைன் 2 தீட்டாவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸாக மாற்றி எழுதியிருக்கேன். ஸோ அப்போ எனக்கு இப்போது காஸ் ஸ்கொயர் 2 தீட்டா வேல்யூ தெரியுமா எக்ஸ்ன்னு. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - எக்ஸ்னு வந்துடும். ஸோ சைன் 2 தீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா. இப்போ எனக்கு தீட்டா வந்து வேணும் இல்லை. இப்போ வந்து இங்கே 2 தீட்டான்னு வந்து இருக்குது. ஸோ 2 தீட்டா வேல்யூ வந்து என்ன நம்மளுக்கு காஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்து தெரியும். அப்போ 2 தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்து நம்மளுக்கு வரும். இப்போ நெக்ஸ்ட்டு சைன் 4 தீட்டா வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது சைன் 2 தீட்டா வந்து ஃபார்முலா என்னது 2 சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா அப்படின்னு வந்து எனக்கு தெரியும். இதே சைன் 4 தீட்டாவாக இருந்தால் நம்ம எப்படி எழுதுவோம் 2 இன்டூ சைன் 2 தீட்டா இன்டூ காஸ் 2 தீட்டா அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இந்த சைன் 2 தீட்டாக்கு நான் இதை போட்டுக்கலாமா. ஸோ இப்போ எனக்கு சைன் 4 தீட்டா தான் இங்கே வேணும் இல்லை. ஸோ அப்போ 2 இன்டூ சைன் தீட்டா வேல்யூ 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - எக்ஸு அண்ட் காஸ் 2 தீட்டா வந்து என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். இதை எடுத்து அப்படியே இதில் போட்டுக்கலாமா. எல்லா வேல்யூவும் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை நம்ம டிரைவ் பண்ணியிருக்கிறதுல ஒன்றுத்துக்குமே வந்து நம்ம கண்டுபிடிச்சி செப்பரேட்டாக எழுதிட்டோம். ஸோ இப்போது I ஈக்குவல் டு -2 சைன் 2 தீட்டாக்கு பதிலாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - எக்ஸ்னு வந்து நம்ம எழுதலாம். 2 தீட்டாக்கு பதிலாக என்ன எழுதலாம் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்து நம்ம எழுதலாம். ப்ளஸ் என்ன இருக்குது சைன் 4 தீட்டான்னு வந்து இருக்குது. ஸோ 2 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - எக்ஸ் இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பை 2 ப்ளஸ் சி அப்படின்னு வந்து வரும். ஸோ 2வும் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் I ஈக்குவல் டு -2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு வந்து வரும். இது இப்படியே விட்டுறலாம். இல்லாட்டினா இந்த ரூட் எக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணி எழுதிருங்க. ஸோ அப்போது ஏன்னா மல்டிப்ளை பண்ணி தான் நம்மளுக்கு புக் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. -2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி வரும். ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் 19th கொஷின். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 20 வந்து பார்க்கலாம். ஸோ கொஷின் நம்பர் 20 2 + sin 2x by 1 + cos 2x into e power x dxன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன பண்ணலாம் இன்டெக்ரல் 2 + sin 2xை நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி 2 sin x into cos x அப்படின்னு வந்து நான் எழுதுகிறேன் பை 1 + cos 2xக்கு பதிலாக 2 cos ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு வந்து நான் எழுதுகிறேன். ஸோ இன்டூ இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ்னு வந்து வரும். இதை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறேன் 2/2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 2 சைன் எக்ஸ் இன்டூ காஸ் எக்ஸ் பை 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் த ஹோல் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ்னு வந்து வரும். 2வும் வந்து கேன்சல் ஆகிடும். இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். காஸ் எக்ஸ் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன வரும் சீக் ஸ்கொயர் எக்ஸ்னு வந்துடும் ப்ளஸ் சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் ரிமைனிங் இருக்கும் விச் இஸ் டேன் எக்ஸ் இன்டூ இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ். இந்த மாதிரி இன்டூ இ பவர் எக்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் plus f dash of x dx is equal to e power x f of x plus c வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு வந்து பார்க்கணும். இப்போ நான் f of xஐ நான் tan x எடுத்துக்கிட்டேன்னா f of x வந்து tan x எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா f dash of xன்னு நான் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக் ஸ்கொயர் எக்ஸ்னு வந்து எனக்கு வரும். ஸோ எனக்கு வந்து இது f of x f dash of x ரெண்டும் வருது e power x. ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம் this can be written as e power x into tan x plus c அப்படின்னு வந்து எழுதணும். அண்ட் இதான் வந்து ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 20. அண்ட் இந்த சம்மோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.